hello students, operations on functions. இதில் composition அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let f such that x to y and g such that y to z be two functions. Then the function height such that x to z defined as height of x is equal to g of f of x. For every x belongs to set x is called the composition of f with g. It is denoted by f composite with g. இப்போ இதான் இதோட டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய் அப்படின்னும் g அப்படின்ற ஃபங்க்ஷன் y to z அப்படின்னு எடுக்கும்போது height அப்படின்ற ஃபங்க்ஷன் x to z. தட் மீன்ஸ் height of x is equal to g of f of x அப்படின்னு கிடச்சிச்சுனாக்கா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கம்போசிஷன் ஆஃப் f with g அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, f composite with g அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இப்போ இதில் வந்து ஏ பி சி அப்படின்ற 3 செட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதில் எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி, ஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பி டு சி. இப்போது ஏ அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் ஒரு எலமெண்ட்ஸ் எக்ஸ் எடுக்கிறேன். இந்த எக்ஸுக்கு ஃபங்க்ஷன் எஃப் எடுக்கும்போது இது எப்படி மாறுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு மாறுது. அதே போல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இது எப்படி மாறுதுன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு மாறுது. ஓகே, இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நீ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதில் வந்து எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி, அதே போல் ஜி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து பி டு சி. தென் இந்த ஜி டாட் எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ டு சி. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஜி டாட் எஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜி டாட் எஃப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக எப்படிப்பா எழுதுவோம்? எஸ், இது கூட ஒரு எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம்? எஸ், ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு அப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதில் வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு செட் ஏ அதில் இருந்துச்சுனாக்கா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் ஒர்க் ஆகும்ல, அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படின்ற ஒரு ரா மெட்டீரியலை இந்த மிஷினில் போடும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே போல் இந்த ப்ராடக்டை இன்னொரு மிஷினில் போடும்போது நமக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இது ஒரு செயின் ரியாக்ஷன் அது போல் நடக்குது. ஓகே, இப்போ இதுதான் அந்த கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இப்போ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், எஃப் சச் தட் ஏ டு பி, ஜி சச் தட் பி டு சி. ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எ சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி அப்படின்னாக்கா ஜி டாட் எஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் ரேஞ்ச் ஆஃப் ஜி இஸ் எ சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னாக்கா எஃப் டாட் ஜி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இது ரெண்டுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னாக்கா, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் நாட் ஈக்குவல்.
இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து f such that R2R f of x is equal to x square, g such that R2R g of x is equal to 2x plus 1 அப்படின்னு கொடுத்துட்டு f dot g and g dot f அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் f dot g அது கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ f dot gயை வந்து நம்ம எப்படிப்பா ஃபங்க்ஷனாக எழுதுவோம்? எஸ், இது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போது f டாட் g இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்? எஸ், f ஆஃப் g ஆஃப் எக்ஸு அப்படின்னு எழுதலாம். இப்போ f டாட் g இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் எக்ஸு, அதோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், 2x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த f ஆஃப் 2x + 1 இருக்குல்ல, அதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த 2x + 1 வந்து நான் எக்ஸு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போனா f ஆஃப் இதோட வேல்யூ டோட்டலாக இங்கே என்ன எடுத்திருக்கோம்? எஸ், எக்ஸு அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது f டாட் g இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸு. இப்போ f ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போது 2x + 1 இருக்குல்ல, அதுக்கு பதில் தான் நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸுன்னு எடுத்தோம். அப்போது திரும்ப நம்ம என்ன பண்ணிடணும்? எக்ஸுக்கு பதில் 2x + 1 அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். ஓகே, அப்போனா f டாட் g இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2x + 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இது வந்து f டாட் g அதோட வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g டாட் f. இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? எஸ், g டாட் f அது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இது ஃபங்க்ஷன். இப்போ g டாட் f இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்? எஸ், g ஆஃப் f ஆஃப் x அப்படின்னு எழுதலாம். இப்போ g டாட் f இஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு f ஆஃப் x. f ஆஃப் x அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எஸ், எக்ஸு ஸ்கொயர். இப்போ g ஆஃப் x ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் எக்ஸு அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, அப்போது g டாட் f இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் x அப்படின்னு வரும். ஓகே, இப்போது g டாட் f இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் x அதோட வேலை இங்கே என்ன பாருக்கு? எஸ், 2x + 1 அப்படின்னு வரும். இப்போது நான் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்தேன். அகைன் என்ன பண்ணிடணும்? எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். அப்போனா g டாட் f இஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸுக்கு பதில் நம்ம என்னென்னு எழுதணும்? எஸ், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். இங்கே வந்து ரிமைனிங் ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இதுதான் g டாட் f அதோட வேல்யூ. ஓகே, இப்போது f டாட் gயும் g டாட் fம் ஈக்குவலாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்பா? எஸ், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 1 நாட் இஸ் ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் f டாட் g நாட் இஸ் ஈக்குவல் டு g டாட் f. ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 5, 4, 1 அப்படின்னும் g அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து செட் ஆஃப் ஆல் 2, 3, 5, 1, 1, 3 அப்படின்னு கொடுத்துட்டு f டாட் g அண்டு g டாட் f அது என்னென்னு ரைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1, 2, 3, 5, 4, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள 3 ஆர்டர் பேர்ஸ்லையுமே இந்த ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டொமைன். செகண்ட் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இப்போ f ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதலாம்.
இந்த 3,5 வந்து f of 3 is equal to 5 அப்படின்னு எழுதலாம். இந்த 4,1 வந்து f of 4 is equal to 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே போல் வந்து இந்த g அப்படின்ற ஃபங்க்ஷனில் உள்ள 2,3 எப்படி எழுதலாம்னா g of 2 is equal to 3 அப்படின்னு எழுதலாம். 5,1 வந்து g of 5 is equal to 1 அப்படின்னு எழுதலாம். 1,3 வந்து g of 1 is equal to 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் 1, 3, 5 அப்படின்றது டொமைன், 2, 5, 1 அப்படின்றது ரேஞ்ச். அதே போல் தான் இதுலேயும் 2, 5, 1 அப்படின்றது டொமைன், 3, 1, 3 அப்படின்றது இதோட ரேஞ்ச். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க? எஸ், f டாட் g அதான் கேட்குறாங்க. இப்போது f டாட் g இன்ட்டு இதில் ஜியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 2, ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா f ஆஃப் g ஆஃப் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ f ஆஃப் g ஆஃப் 2 அதோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 3. இங்கே 3 அப்படின்னு எழுதும்போது இது வந்து f ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ f ஆஃப் 3யோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது? எஸ், 5. அதே போல் f டாட் g இஸ் ஈக்குவல் டு f டாட் g ஆஃப் அடுத்து gக்கு என்ன வேல்யூ இருக்குது? 5. ஸோ 5 இதை வந்து எப்படி எழுதுகிறோன்னா f ஆஃப் g ஆஃப் 5 அப்படின்னு எழுதலாம். இப்போ f ஆஃப் g ஆஃப் 5 அதோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 1. இங்கே 1 அப்படின்னு எழுதும்போது இது வந்து f ஆஃப் 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ f ஆஃப் 1ஓட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 2 இருக்குது. அடுத்தது f டாட் g இஸ் ஈக்குவல் டு f டாட் g ஆஃப் அடுத்து gக்கு என்ன வேல்யூ இருக்குது? 1. இப்போ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? f ஆஃப் g ஆஃப் 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ f ஆஃப் g ஆஃப் 1 இருக்குல்ல, அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எஸ், 3 அப்படின்னு இருக்கு. இங்கே 3 அப்படின்னு எழுதும்போது இது வந்து f ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ f ஆஃப் 3யோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 5 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து f டாட் g அப்படின்ற ஃபங்க்ஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இங்கே 2 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 5. ஸோ இதை 2,5 அப்படின்னு எழுதலாம். இங்கே 5 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 2. ஸோ இதை 5,2 அப்படின்னு எழுதலாம். இங்கே 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ், 5. ஸோ இதை 1,5 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதோட f டாட் g. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g டாட் f இது கண்டுபிடிக்கணும். இந்த g டாட் f எஃப்க்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது? 1. ஸோ இங்கே 1 அப்படின்னு எடுக்கிறோம். இதை வந்து எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலான்னா g இன்ட்டு எஃப் ஆஃப் 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ g இன்ட்டு எஃப் ஆஃப் 1 அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எஸ், 2. இங்கே 2 அப்படின்னு எழுதும்போது இது வந்து g ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ g ஆஃப் 2ஓட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 3. அதே போல் g டாட் f இஸ் ஈக்குவல் டு g டாட் f ஆஃப் fக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னா 3. இப்போ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலான்னா g ஆஃப் f ஆஃப் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ g ஆஃப் f ஆஃப் 3 அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா 5. ஸோ 5 இங்கே 5 அப்படின்னு எழுதும்போது இது வந்து g ஆஃப் 5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ g ஆஃப் 5ஓட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 1. அடுத்தது g டாட் f இஸ் ஈக்குவல் டு g டாட் f ஆஃப் அடுத்து fக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 4. இப்போ g ஆஃப் f ஆஃப் 4 அப்படின்னு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ g ஆஃப் f ஆஃப் 4 அதோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 1. இங்கே 1 அப்படின்னு எழுதும்போது இது வந்து g ஆஃப் 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ g ஆஃப் 1ஓட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், 3. ஓகே, இப்போது g டாட் எஃப்ஐ ஃபங்க்ஷனாக எப்படி எழுதலாம்? எஸ், 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 3ன்னு கிடைக்குது. ஸோ 1,3 அப்படின்னு எழுதிடலாம். 3 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 3,1 அப்படின்னு எழுதிடலாம்.
4 அப்படின்னு கொடுக்கும்போது 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை 4,3 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இதுதான் அவங்க கேட்டிருக்க f.g அண்டு g.f. ஓகேவா? இப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளாக இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த f அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதில் உள்ள ஆர்டர் பேர்ஸை நான் ஃபஸ்ட்டு உள்ளது டொமைன், நெக்ஸ்ட்டு உள்ளது ரேஞ்ச் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்குது? 1,2 இருக்குது, 3,5 இருக்குது, 4,1 இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு உள்ளது டொமைன், நெக்ஸ்ட்டு உள்ளது ரேஞ்ச், ஃபஸ்ட்டு உள்ளது டொமைன், நெக்ஸ்ட்டு உள்ளது ரேஞ்ச், ஃபஸ்ட்டு உள்ளது டொமைன், நெக்ஸ்ட்டு உள்ளது ரேஞ்ச் அப்படின்னு எழுதிக்கவா? அப்போனா இது வந்து 1, 2, 3, 5, 4, 1 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் ஜிக்கு எழுதுனீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு உள்ளது 2, செகண்ட் உள்ளது 3, ஃபஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 1, ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு வந்து 3. ஓகே, இப்போ இதுக்கு g.f அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோன்னா, இங்கே வந்து 1 to 2 அப்படின்னு இருக்குது, இங்கே 2ல் முடியுது, அடுத்து 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே என்ன இருக்குது? இது இருக்குது. இது 2 to 3. அப்போனா இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1, இதில் செகண்ட் எலமெண்ட் 3. ஓகே, அடுத்தது இது 3 to 5, இங்கே 5ல் முடியுது, 5ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதில் எங்கே இருக்குது? இது. இப்போ இது 5 to 1 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 3, இதில் செகண்ட் எலமெண்ட் 1. அதே போல் 4 to 1 இருக்குது, இங்கே 1ல் முடிஞ்சிருக்கு, அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே என்ன இருக்குது? இது. இது வந்து 1 to 3. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 4, இதில் செகண்ட் எலமெண்ட் 3. ஓகே, இப்போ இதுதான் g.f. இது போல் நம்ம சிம்பிளாகவும் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஜியை வந்து நான் எழுதுகிறேன் டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு. இப்போ 2, 3, 5, 1, 1, 3. அடுத்தது எஃப் எழுதுனீங்கன்னா டொமைன் ரேஞ்ச் 1, 2, 3, 5, 4, 1. இப்போ இதுக்கு f.g அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறான்னா, இப்போ 2 to 3, இங்கே 3ல் முடிஞ்சிருக்கு, 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குது? இது. இது 3 to 5. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2, இதில் செகண்ட் எலமெண்ட் 5. அதே போல் இது வந்து 5 to 1, இப்போ 1ல் முடிஞ்சிருக்கு, அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே என்ன இருக்குது? இது. இது 1 to 2. அப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இதில் 5, இதில் செகண்ட் எலமெண்ட் வந்து 2. அதே போல் இது 1 to 3, இங்கே 3ல் முடிஞ்சிருக்கு, அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குது? இது 3 to 5. அப்போ இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1, இதில் வந்து செகண்ட் எலமெண்ட் 5. ஸோ இதுதான் அதோட f.g. ஓகேவா? இது போலையும் நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போது இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் இதில் வர்ற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.